பாட்டு பாடும் போது அசிங்கமா தெரியும், இது கேட்கும் போது சுவையா இருக்கும். இந்த ஊர்ல இப்ப மன்மனுக்கு திருவிழா நடந்தது. இந்த ஊர்ல எப்படி ஐஸ் வண்டிக்காரன் வந்திருப்பான், நீனு அணுங்க வந்திருப்போம். ஆடுக்கு ஒரு ஐஸ் வாங்கியிருப்போம், ஒரு பேச்சுக்கு ஒரு ஐஸ் வாங்கியிருப்போம். வாங்கின உடனே எங்க சப்புவோம், வாங்கின உடனே நீ அணும் எங்க சப்புவோம், ஐஸ் வாங்கி மேல சப்புவோம். மேல சப்பும் போது கீழே ஓய்வோம், கீழே ஓய்வுமா அது வளைச்சு புடிச்சு கீழே சப்புவோம். வளைச்சு புடிச்சு குச்சி வளைக்க மாட்டோம், கீழே சப்புவோம். இந்த பக்கமா ஐஸ் ஆயிடும், இந்த பக்கமா ஐஸ் ஆயிடும். நடுமை என்ன இருக்கும், நடுமை குச்சி இருக்கா, குச்சி தான் சப்பி நடக்கும். வேகமா சொல்லு. ஐயோ அதுதான் சொல்றேன், பாட்டு மூலியமா சொல்லுவேன். அப்படியா, பாட்டுல மூலியமா வருவது. ஓ பாட்டு மூலியமா சீசா மூலியமா வராது, இல்ல கிளாஸ் மூலியமா போகும். அப்படிதான் வருது. ஆமா தம்பி, ஐயா அது வர மாட்டோம். ஒரே பொண்ணாட்டிக்கு ஒரே அடிக்கூடாது. சரி அடிக்க மாட்டேன். அந்த மன்மத சாய்க்கவன் அடிக்க மாட்டான். சத்தியமா அடிக்க மாட்டான், சத்தியமா அடிக்க மாட்டா. என்ன சொன்னா, நான் ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு ஆம்படியா. நீ ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்படியா? சத்தியமா ஒரே அப்பனுக்கு பிறந்தவன் நான். ஒரே அப்பனுக்கு பிறந்தியா? ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே ஆம்படியா நான் சொன்னாங்க. இல்ல இல்ல ஒரே அப்பனுக்கு பிறந்தா நீ. ஆமா, அது அவங்க அப்பா கேட்டாலும் தெரியாது, அது அவங்க அம்மா கேட்டாதான். மேலே புடி, இங்க வாடா. மேல சொல்லி சத்தியம் பண்ணா யார் அடிச்சுன்னு கேக்குறீங்க? நானா அடிச்சேன், நானா அடிச்சேன், சாட்டு தானே அடிச்சது. என்ன பரவாயில்லடா. எனக்கு ஒரு டவுட், இந்த மீச கட்டி எங்க வாங்கினீங்க? இந்த மீச கட்டி திருட்டு வந்துட்டான். ஈஸியா போய் திருட முடியாது, ஒன்னால தர முடியாது. ராஜ் குடுத்து அதை விட்டு புடி. காத்துட்டு காட்டுற பேமானி. ஐயா கதைக்கு வாங்குறேன்.
ஏய் அடுத்தாலும் பெரியாரை அடிக்க வேண்டும். அடுத்தாலும் கேள்வி பார்த்து கெடுக்க வேண்டும். தள்ளி ஐயா தள்ளி உட்கார் சாமி கொஞ்சம் போவேன் தூங்குவேன். ஒரு 3 மணிக்கு தெரு பக்கம் வருவேன். வரும்போது வந்திருக்காங்க பாரு பெரிய தென்னை மேல உட்காந்து நடந்துகிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசும்போது நீ போய் அவங்க பக்கத்துல உட்காந்து உடனே கேட்பாங்க, பசுபதி என்ன ஒரு ஆட்டான உங்க வாத்தியார் சம்பளம் என்ன போடுறாரு அப்படின்னு கேட்பாங்க. நீ சொல்லுவ சாதாரணமா எனக்கு ஒரு 2000 சம்பளம். 2000 சாதாரணமா பாரு என்ன சார் 2000 சாதாரணமா அப்படின்னு சொல்லுவா எனக்கு ஒரு 2000 சம்பளம் தராரு அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல பசுபதி அதை வச்சு புஜா போச்சுக்க ஒரு நாளைக்கு அந்த மன்மத சாமி 2000 படி இருக்குது புஜா போச்சுக்க காத்தாயிரு கூட கூடாது கொண்டாடு பிள்ளைக்கு ஒரு வச்சிருக்காம பண்ணு அப்படின்னு சொல்லி பெரிய சொல்லுவாங்க. பேசாத என்ன சொல்லுவான் அவன் சொல்லுவான் சம்பளம் கொடுத்தாங்க 2000 கொடுத்தாங்க இங்க இருந்து உளுந்துருப்படி கோட்டைக்கு போ நல்ல ஒயின்ஷாப்பா பாக்கும் நீ ஒரு ஆப்பு நான் ஒரு ஆப்பு ஷாட்டு ஆட்டுக்கு போவாத இங்கே சொரோட்டு படுத்துக்குவோம் அப்படி என்ன மாதிரி ஆளு சொல்லுவான். ஒன்ன மாதிரி 500 கூட கூடனா அந்த பழக்கம் தான் வரும், அந்த புத்தி தான் வரும். குடியார கம்மியா அந்த புத்தி தான் போக மாட்டாங்க. அப்பஞ்சாவு கூட அவங்க குடிச்சவங்க கிடையாது. குடிகார சாவுக்கே அப்பன் சாவுக்கு நீ குடிக்கலையா அப்படியா? குடிகார அப்பன் செத்து போட்டானா? அவன் சொல்றான் பாரு, அவன் என்ன வழக்கமா சொல்றான். அதுக்குதான் சொல்றது அடுத்தாலும் பெரியாரை அடிக்க வேண்டும். உடத்தாலும் மைதான பாட்டியா பார்த்து நம்ம கையில இருக்கிறத ஒரு 10 20 இந்த பாட்டி வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி குடுக்கறேன். ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க மாட்டானா? திருக்கோவில் பஸ் ஸ்டாண்டு வந்தா ஒரு போய் 10 ரூபா கொடுக்குறோம் வாங்கி சாப்பிட்டு ஒரு 10 பாட்டி கொடுப்பாங்க. இப்ப இருக்குதா இருந்தாலும் எடுக்க முடியாது. அடுத்தாலும் பெரியாரை எடுக்க வேண்டும். கொடுத்தாலும் வயதான பாட்டியா பார்த்து கொடுக்க வேண்டும். ஆமாண்டா அப்படி இருந்தாலும் இந்த சபை சபை லட்சம் தெய்வ சபை சபை ஒண்ணு ஊரியா போட்டு ஒழுங்கா போடாங்கண்ணா இப்படி இப்படி போட்டுக்கிறாங்க இப்படி போட்டுக்கிறாங்க நடுமேத்துல ஊரியா வட்டமாகுது சரியெல்லாம் வந்துட முடியாது. சபை பாரத லட்சுமி ராஜ மருத சபை கற்றார் கருணா நம்மள பச்சவர் இந்த ஊரை ஒன்னே ஒரு நேரம் பிடிச்சிக்குது. ஏன்னா பாத்தியா பசங்களாம் கிடையாது, வயதானவங்க சூப்பரா ஒரு கீச்சு மிச்சு சவுண்ட் வருது. கதை கேட்க அது பக்கம் முந்தாலத்து ஒரு ஊரான பாரு மல்று பாட்ட பக்கம் தேவடியா குப்பம் முடியல 3 ஊசி போட்டான். அவன் இந்த ஊரு பாரு அம்சமா கதை கேட்க. சரி மாதா பிதா குரு தெய்வம் அது அன்னைய பாத்துக்கோ. அது அந்த கொண்டு இருக்கிறாரு மன்மத சாமி அவசர ஆராதனை செய்து அதை விட்டு அழகா வந்துக்கிறா குறும்பூரா. என்னடா பண்றாங்க ஏஞ்சோடா? யார் நீ? நான் வாத்துக்காரமா கூத்து பார்க்க வந்துக்கிறேங்க. வாத்துக்காரமாவா? நான் வாத்துக்காரமா கூத்து பார்க்க வந்திருக்கேன். கூத்து பார்த்து என்ன பண்ண போறா? நீங்க ஆடுற ஆடுதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா என் மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு அப்படியே எடுத்து வைக்கலாம். ஆனா தாம்பூலம் எடுத்து எப்ப வைக்கலாம் அது இல்லைனாலும் ஓட்டால பார்க்க வைக்கலாம். வெத்தலை பாக்குங்க வெத்தலை பாக்கு பக்கம் அதுக்கு என்ன அப்படியே இருந்தியா?
அப்படியே செஞ்சாலும் மலத்துறீங்க. ஆமா ஏன்னா அப்பப்ப 200 ரூபா தர நீ தானே அது மலர் மாட்டோம் மன்மத சாமிக்கு சார் ஆறாவது செய்தி அதை விட்டு பிரதமராண்டி 2 நாள் கேள்வி கேட்டு நாடகம் இந்த குறும்பூர் கிராமம் இருக்கு நமக்கெல்லாம் ஒரு தாய்நாடு கண்டிப்பா தாய் திருநாடு யார மறந்தாலும் தாயை மறக்க கூடாது எந்த ஒரு மறந்தும் மறக்க கூடாது ஆமாண்டா வருடத்துக்கு ஒரு முறை நமக்கு ஆமா அன்பளிப்பு கொடுப்பாங்க கண்டிப்பா மறந்தாலும் சரி இந்த ஊருக்காரங்க நம்மள மறக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எத்தனையோ ஊருக்கு போறோம் எத்தனையோ பேர் பாக்குறோம் நம்மளே மறந்தாலும் இந்த ஊருக்காரங்க நம்மள மறக்க மாட்டாங்க அதுதான் நம்ம தாய் கிராமம்னு சொல்றோம் அப்படி கிராமத்துல இந்த மன்மத சாமி இந்த ஊர்ல குடியிருந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரன் சிறப்போடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படி இருந்தாலும் இந்த மாதா பிதா குரு தெய்வம் எப்படி மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பாத்திக்கும் நாளை கோயிலுக்கும் உனக்கும் இந்த சிறியவன் இது முத்தி போச்சு போல இந்த பைத்தியமா யாருமா பாய்ச்சுன்னா முத்தி போச்சுன்னா பாய்ச்சுனா மூளை அடிக்கூடாது எனக்கு மூலம் சரி அடிக்க மாட்டேன் அவனுக்கு மூலமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சுத்தமா ஏழு ரூபாய் பிடிச்சாமா மண்மதி காய்ச்சி 3 மாசத்துக்கு சேர்த்துருவாங்க கண்டிப்பா ஆட்டம் அப்படி இருந்தாலும் அந்த மன்மத சாமி எவ்வளவு தேவன் தெரியுமா சுத்தி வந்தேன் முன்னோகத்தை பார்ப்பதற்கு மன்மதா சாமியே மன்மதா சாமியே மன்மத சாமியே நல்ல மலரா நல்ல மலர் எடுத்து பாதத்திலே நான் பூஜை செய்தேன் ஒரு மலர் எடுத்து பாதத்திலே நான் பூஜை செய்தேன் மலராக மாறக்கூடாது மன்மதா சாமியே உன் பாதத்தில சேரக்கூடாதா மலராக மாறக்கூடாது மன்மதா சாமி பாதத்திலே கல்லோ கல்லோ கற்சிலையோ இந்த கனிமுகத்தில் நீ தெய்வமானாய் கல்லோ ஒரு கற்சிலையோ கலியுகத்திலே நீ தெய்வமானாய் கல்லாக மாறக்கூடாது மன்மதா சாமியே உன் பாதத்திலே சேரக்கூடாதா கல்லாக மாறக்கூடாதா சாமியே அருவரையிலே சேரக்கூடாதா இரவில்லாத வானம் போல இந்த இளைஞனுமே நான் வாடுகின்றேன் நிலவில்லாத வானம் போல இந்த இளைஞனுமே நான் வாடுகின்றேன் வானம் போல இளையவனா வாடுகின்றேன் நிலவாய் வந்தவன் நீயே மன்மத சாமியே என் முகமலரா செய்தவன் நீயே நிலவா வந்தவன் நீயே மன்மத சாமியே என் முகமலரா வந்தவன் நீயே நான் பாடும் இந்த பாட்டு
சாமி மன்மத சுவாமி ஆமாண்டா ஏய் மன்மத சாமினா சாதாரண தெய்வம் கிடையாது. ஆமாண்டா அப்படிப்பட்ட தெய்வம் ஆமாண்டா பக்தியான தெய்வம் ஆமா அப்படிப்பட்ட சத்தியமான தெய்வத்துக்கு ஆசிரியர் ஆராய்ச்சி செய்து அதை விட்டு அமரவென்று நமக்கெல்லாம் 2 வீக் கிடைக்கும் ஆமா அப்படி இருந்தாலும் விளக்கம் மகாராஜா இவ்வளோ இடம் இருக்க அவர் நாடு எவ்வளவு பெரிய நாடு அங்கெல்லாம் பிறக்காத போய் சந்தில போனாரு ஐயா ஏன் சந்தில போறத கேக்குறாங்க சந்தில பிறந்தனானே சந்தில பிறக்கல ஹாஸ்பிடல் புடிச்சு பேசுறீங்க பரவாயில்ல சந்திர குலத்துல சந்திர குலத்தில் பிறந்த பிறந்த திருநெல்வேலி மகாராஜனுக்கு காந்தார் எமனுக்கு அப்படி இருந்தாலும் பூச்சக்கரமுடையார் கைதிய தலைவனுடையார் கந்தி வட்டமான தோழத்தோடு வந்திருக்க முடியாது என் பெயர் தான் அப்படி இருந்தாலும் என் உடன் பிறந்த தம்பி மாதிரி சொல்லு விளக்கமாக நம்பி 100 பேர்கள் ஒரு வேலை அம்மா என்ன புள்ள பேக்கிற மிஸ்திரி வச்சுக்கிறாளா ஒன்னு பேரத்தில் ஓல போடுறாங்க எனக்கு ஒரு டவுட் என்ன நம்ம அம்மால ஆமா நம்ம 2 பேர்த்து போட்டுட்டு ஆமா பெத்து போட்டுட்டு எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க ஆமா இவங்க அம்மா 100 பிள்ளை பத்தாண்டு இவங்க அப்பங்க நம்ம திருவிழாட்டில மண்ண அவத்த கோமணத்தை கட்டுமா கட்டுவே காணா அதை பாத்துறேன் அவன் கோமணம் கட்டுல உனக்கு பையா தம்பி உடன் பிறந்த தம்பிமார்கள் இந்த துரியன் முதல் விதரன்களை மொத்தம் 100 பேர் அப்படி நாங்க 100 பேரும் எப்படி பிறந்தோம் தெரியுமா எப்படிங்க உன் தாயார் வயித்துல எப்படி பிறந்தாய் எங்க தாய் வயித்துல 10 மாதம் 300 நாள் சுமந்து எங்க அம்மா எங்களை பெற்றாங்க எங்களுக்கு அம்மா அப்படி உங்களை பெற்றெடுத்தாங்க எங்க அம்மா எப்படி தெரியுமா எப்படி 3 12 36 மாதம் என் தாயார் கருமா 36 மாதம் 10 மாதம் நம்ம அம்மா நம்மளை போட்டு சமூகத்துக்கு படாத அவஸ்தைப்படுறாங்க. நான் 8 மாசத்துல போதுட்டேன். 1 மாசத்துல போன கை பேசிருக்கிறேன். 3 12 36 மாதம் என் தாயாரு கருமா இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற போது எங்க சித்தப்பா இருக்க பணவராஜனுக்கும் முந்தைய மாத்திராத வைக்கும் என்ன அந்த தர்மன் பேர்ல விட்டாங்க.
நல்ல தர்மராஜ் பிறந்து விட்டார். ஆஹா, வேண்டாம். உண்மைதானே? அப்படி பிறந்தவனே என் தாயார் அந்த சங்கதி என் தாயாருக்கு தெரியவனே என்னடா நமக்கு பின்னால் வந்தவன் அவ புள்ள பெத்துட்டா நம்மளுக்கு புள்ள பெற்று என் வயிற்றில் இருப்பது கற்பமோ மகேந்திர கட்டியோ பெருவயரோ அப்படி என்று ஒரு பிசாசோ போராமை கொண்டு கரத்தை இறுக்கி பிடித்து அப்படியே திடீர் அடுத்தவுடனே கற்பங்கள் கலங்கி உதிரம் எல்லாம் தாரதாரியாக போகிறது. அப்படியே தவறு தவறியா எனக்கு தோரம் பருப்புன்னு சொல்லிட்டு போயா. எனக்கு காது நல்ல கண்ணு செவிடு கண்ணு நல்ல காது செவிடு திமுரு கொண்டுக்கிறான். கற்பங்கலங்கி உதிரம் எல்லாம் தாரதாரியாக போகிறது. பார்த்தாரு வேதவாசரி சண்டால படுபாவி மோசக்கார நாயே என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு கம்மி இருந்தா அழகா இருந்திருக்கலாம் அப்படி என்று சண்டை பாட்டு கொண்டு சென்று 100 கலைத்தை கொண்டு வந்தான். கலைனா மண்பாண்டம் அது தெரியல அவனுக்கா? அப்ப பல்ல அதுக்கு என்ன 100 கலைத்து கொண்டு வந்து இந்த உதிரத்தெல்லாம் அப்படி வாரி 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 போனா வாரி 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 நிரப்பினே எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்க. கடைசியில ஒரு பாண்ட காரியம் என்ன அது இருக்கிற தூசு எல்லாம் அதில் வச்சாங்க. கீழே இருக்கக்கூடிய தூசு சேர்த்து அந்த பாண்டத்துல வைத்தார்கள். ஆமா அப்படி வச்ச உடனே எவ்விதமாக அழகா இருக்கிறது அதன் பால என் தாயாரு பல்லா பல்லாக்கு அப்படி குந்தி 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 வந்தவுடனே முதல் பல்ல விடுத்து இந்த துரியோதனன் பிறந்து நம்ம பிறந்ததும் பல்ல என்னடா நம்ம பிறந்ததும் பல்லியா இருக்கிறதும் பல்லியா சாப்பிடுறதும் பல்லியா நம்ம கடைசியில சுடுகாடு பாரு உடைக்கிறதும் பல்லியா. அப்பதான் சுடுகாடு போகுது. எல்லாத்துக்கும் ஆகாது. ஆமா இல்ல எல்லாத்துக்கும் இல்லைங்க. ஏண்டா ஐயா எல்லாத்துக்கும் நாளைக்கு உனக்கு தான் பல்லியாரு ஆட்ட முடியாது சிக்க முடியாது. ஓட்டுவா போடு தான ஆட்டி போடுவோம். இப்படி கழக போறப்ப பல்லாதான் இப்படி முதல் பல்ல விடுத்து நான் பிறந்தேன். அதன் பிறகாக பன்னீர் பள்ளியை விடுத்து என் தம்பிமார்கள் பிறந்தார்கள். ஆமாண்டா கடைசியில ஒரு தூசி மேல இருந்து கடைசியில ஒரு பானத்துல இருந்துன்னா அதுல தங்க திருச்சாலை விட வருது. தங்கச்சி ஆமாண்டா ஆமாண்டா இந்த வடை குடும்பம்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊம் போட்டு கேளு. இந்த வடை குடும்பம்ல முத பணக்காரனா யாரும் கேளு. நீ ஊம்பு போட காசு நீ போட நீ ஊம்பு போடுங்க. முத பணக்காரர் யாருன்னா நெடுமாலை சேர்ந்த பசுபதி தான் முத பணக்காரர். ஏன்னா இப்ப திருவாரூர் மொத்தம் 100 பேரு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டு நான் கல்யாணத்தை பண்ணிடுவேன். பண்ணுவேன்னு நல்லா சந்தோஷமா குடும்பம் பண்ணுவோம். தப்பு தவறி நம்ம வீட்டுல நீ செத்துருவேன். ஒரு பேச்சுக்கிடா செத்து ஒண்ணு ஒருத்தர் ஒரு மூட்டை அரிசி எடுப்பான். மொத்தம் 100 மூட்டை அரிசி வரும். ஏன்னா இவங்க பாவம் வந்து கோட்டைக்கு போறாங்க.
இல்ல திருக்கோயிலுக்கு போறாங்க அரிசி வாங்கறதுக்கு இந்த வாரமா பஸ் போய் அரிசி மாட்டி கடை திறந்துருவான் அது மட்டுமா உனக்கு 8ஆம் தூக்கு நடக்குமா அது ஒரு பேச்சுக்கு 100 அண்டா முறுக்கு 100 அண்டா வடை 100 அண்டா தோசை 100 அண்டா இட்லி அது பஸ் போய் பலகார கடை 2 கடை ஓப்பனு 3வது ஒரு கருமதி பண்ணுவாங்க ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் ஒரு பவுன் எடுப்பான் மொத்தம் 100 பவுன் வரும் அப்படியே அங்கங்க பண்ணுவேன் பஸ் போய் ஜூன்ல வருஷத்துக்கு நகை கடை ஒன்று வந்துருவேன் மொத்தம் 3 கடை போயிடுச்சு அதுக்கப்புறமா 100 வேட்டி 100 துண்டு 100 சாரி 100 சாகிட்டு 100 பாடி வரும் பஸ் பஸ் துணி கடை 4 கடை திறந்துருவேன் 2 கோட்டை குடிப்பேன் வேணுமே சண்டைக்கு போவேன் ஏன் என் முன்னாடி 100 தடி நிற்கும் ஒரு பையன் மேல என்ன பண்ண முடியும் ஜன்னுலையே அவங்க வீட்டுல ஒருத்தன் கேட்டா அவங்க வீட்டுல இருந்து 100 பவுன் நகை 100 பவுன் நகை 100 செருப்பு எல்லாம் வரும் தப்பி தவிர உன் வீட்டுல ஒருத்தன் மண்டையை போட்டான் அவன் வீட்டுல செத்த ஏமா இருக்கு என்ன ஐயோ 100 மூட்டை அரிசி யாரு 100 மூட்டை அரிசி நான் ஒரு 100 பவுன் நகை நான் ஒரு 100 செருப்பு 100 சோமந்துண்டு நான் ஒரு அவன் ஊரான செய்வான் ஒரு செய்யணும் எனக்கு பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஓடி போறேன் பசுபதி இம்மா நேரம் பொண்ணு வேணுங்க என்ன பொடியாடு போட்டேன் போட்டேன் இப்ப பொண்ணு வேண்டியா ஏய் தாலி கடத்த மட்டும் தான் வா வேலை சாப்பாடு செலவுல இருந்து மண்டப செலவு வரைக்கும் ஏன் வேலைடா பசுபதி நாங்களா 100 பேர் ராஜாக்கள் 5 பேர் அவங்களுக்கும் பகை ஏற்பட்டு அவன் என்ன திரும்ப செய்தான் ஒன்று சாகவில்லை அவனுக்கு 4 வரலையே அவனை தூக்கிட்டு போலையே நீ யாரு கேட்ட நான் அவனை கேட்டேன் அவன் யாரு உன் பங்காளி நான் யாரு அவன் பங்காளி தண்ணி அடிச்சா போர் போடுவோம் அவன் செத்தா நான் தலை கட்டுவோம் நான் செத்தா அவன் தலை கட்டுவோம் 2 பேர் செத்து யார பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டை விடுக்கும் நாளைக்கு கொடுக்கும் கண்டிப்பா என் பங்காளி ஆமனால பேசுறேன் எதுக்கார பரம்பக்கணும் ஐயோ சாரி சாமி ஆமா அப்படின்னா சுதுமார்கள் செய்தி உண்ணுகின்ற சாதத்திரியம் விஷத்தை கலந்து பார்த்து உண்ணுகின்ற சாதத்திரியம் விஷத்தை கலந்து பார்த்து அதுலயும் சாகவில்லை அப்புறம் திரும்ப செய்தா ஒரு உண்டை ஒரு மண்டி ஐயோ மண்டி அப்படின்னு அவனுக்கு கொடுத்துருக்கான் பரவாயில்ல அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருக்கான் அந்த உண்டை இவன் சாப்பிட்டு பார்க்க கூடாது நான் தான் சாப்பிடணுமா ஏன்னா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது உங்க தாத்தா வந்து எங்க தாத்தாக்கு மந்திரி வேலை பார்த்தாங்க உங்க அப்பா வந்து எங்க அப்பாவுக்கு மந்திரி வேலை பாக்குறாங்க நீ பாக்குற அதனால முதல்ல ஒரு உண்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கலாமே 2 அளவு உண்டை கொடுத்துறோம் இல்ல பாரு அப்படி எல்லாம் சுதுமார்கள் செய்து அப்பயும் பழிக்கு தப்பிச்சு விட்டார்கள் அப்படி அப்புறம் நம்ம செய்தா
எப்படி எப்படிங்க அழகான ரக்கமாரிகள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி நெருப்புக்கு வரமனை பொருட்களை சேகரித்து ராஜாக்களை அதுவும் எப்பேற்பட்ட பொருள் மச்சான்? கார்த்திகை மாதம் விகாரி வருடம் 13ஆம் தேதி குழிவெட்டு நாளுமே குயிவர் நாள் தான். அதுவும் எப்பேற்பட்ட மாளிகை? அரக்கு, ஆமா. மெழுகு, மெழுகு, வெடிவுப்பு, சரவத்தி, சத்து, பூங்கல்யம், பூங்கல்யம், பெட்ரோல், ஆமா. டீசல், நல்ல கற்பூரம். ஆமா ஆமாண்டா நெருப்புக்கு பொருளை சேகரித்து அந்த 5 ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று அந்த அரக்கு மாளிகையிலே 5 ராஜாக்களின் குடிபுக செய்தார். குடிபுக செய்து அதுலயும் சாகர சண்டார பிரபாவி அதுலயும் சேகரவை சாவர கண்ணூடு வந்து வந்து டேய் 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 யாரை கேக்குற ஒண்ணு கேக்குறாங்க வேணும்னு கேக்குறாங்க. டேய் நீங்க யாரு கேட்டீங்க? நான் அவனை கேட்டேன் நானும் அவனதான் கேட்டேன். போடா கம்யூனிட்டி கை வட்டம் போடா போடா டேய் அப்படி எல்லாம் சுது மாதிரி செய்து அப்பயும் சாகவல்ல அப்புறம் ஒண்ணு செய்த பா சொல்றேன் எத்தனையோ சுதுமாரியம் செய்து ஆமா என்ன கடைசியில அவரை பறையாடி ஆமா. மரத்தில் ஓட்டி ஓட்டாய் விட்டது. ஆமா ஆமா. மணமணி 2 ஆமா. வாரலைக்கு வாசம் முடி விட்டது. காய்ச்சி வந்தால் ஆமா. நாரதர் வந்து ஆஹா. கலாநமித்து கண்டிப்பா. என்ன ஆமா. இப்ப வனத்துல இருக்கிறாங்களா? போனவங்க இருக்கிறாங்களா? செத்துட்டாங்களா ஆமா. இருக்கிறாங்களா ஆஹா. ஒன்றும் புரியவில்லை புரியவில்லை. அப்படி இருந்தால் அவனை மீண்டும் மணமணி 2 ஓட்ட வேண்டும் ஓட்டு வேணும் உண்மைதான். அதனால ஆஹா. அப்படி இருக்க அந்த ஒரு மாக என் தேவி பான்மதி பெருந்திருவான இருக்கு நான் கொடுதாசிரம் கொண்டு வா துரியோதனன் பெருந்துருவா அழைக்க பெருந்துருவா தருப்பார். அப்படி போடு